Hello folks. So CAT official website வந்துட்டு ஒரு சாம்பிள் மாக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி அதில் ஏதாவது டேக்அவேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ 2023ஓட CAT பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா பேரா சம்மரி, பேரா ஜம்பிள், ஆட் மேன் அவுட், பேரா கம்ப்ளீஷன் 4லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ இந்த சாம்பிள் மார்க்கில் பார்க்கும்போது பேரா சம்மரி, பேரா ஜம்பிள் அண்ட் ஆட் மேன் அவுட்டில் 3-3-2 கொஷின்ஸ். ஸோ அதே இங்கேயோ 8 பட் இங்கே 3-3-2 இருந்தது, இங்கே 4 2s இருந்தது. 16 RC கொஷின்ஸ் ஆஸ் யூஷுவல் அப்படியே இருந்தது. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயரோட ஒரு கொஷின் பேப்பர் அப்படியே எடுத்து நமக்கு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 3-3-2ன்னு 3 டாப்பிக்கில் இருக்கலாம், இல்லை 4 டாப்பிக்கில் இருக்கலாம். ஸோ தட் டிபெண்ட்ஸ் இந்த வாட்டி என்ன வரும் அப்படின்ட்டு ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. பட் 8 கொஷின்ஸ் வேர்பல் எபிலிட்டிலேருந்து மறுபடியும் அதே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். ஸோ சேஞ்ச் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா DLRல நடந்தது. சரி என்ன நடந்தது அப்படின்னா ஆல் தீஸ் டைம் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நம்ம வந்துட்டு 20 கொஷின்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். 4 sets 5 கொஷின்ஸ் ஈச் லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படி தான் இருந்தது. பட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22 கொஷின்ஸாக மாறி இருக்கு. அப்படியே தான் 4 sets of 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து 5 sets கொடுத்துருக்காங்க. 6 கொஷின் செட் 2 இருந்தது, 6-6-4-4-2ன்றது ஒரு 2 set கொஷினும் உள்ளே உட்காந்துட்ருக்கு. எதனால் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர் ஐடியா எதுவும் இல்லை. இதனால் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏதாவது பெருசாக சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்தா இல்லை. பட் நம்மளோட டெசிஷன் மேக்கிங் ப்ராபப்ளி ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். நம்ம 6 set கொஷின் பார்க்க போகிறோமா, 4 set கொஷின் பார்க்க போகிறோமா, இல்லை இந்த 2 set கொஷினையும் நான் அட்டன் பண்ண போகிறேன்னா ஒரு 6 set முடிச்சுட்டு ஒரு 4 set மாத்திரம் பண்ணால் போதுமா? ஸோ இந்த டெசிஷன் வந்துட்டு நமக்கு இன்னும் அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் இதுதான் இருக்கும் அப்படின்ற அஷூரன்ஸும் நமக்கு இன்னும் சொல்லலை. ஏன்னா CAT அந்த பேப்பர் கீழே பார்க்கும்போது இந்த வருஷத்தோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கான மார்க் கிடையாது அப்படின்னு கிறிஸ்டல் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே 22 கொஷின்ஸ் இருக்குங்கிறனால 24 பேப்பர்லேயும் 22 கொஷின்ஸ் இருக்குங்கிறதுக்கான அஷ்யூரிட்டி எதுவும் இல்லை. பட் ஹே ப்ரிப்பேர்டாக போகிறது ஒரு சேஃப் திங். 20 கொஷின்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு அங்கே போய் உட்காந்துட்டு 22 கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இந்த மார்க் பேப்பர்லேயே நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ டெசிஷன் மேக்கிங் ஒரு வாட்டி நம்ம ஃபைன் டியூன் பண்ணோம். இப்போ லாஸ்ட் 10 days டக்குன்னு அப்படியே இந்த மாதிரி 22 கொஷின் மார்க்லாம் ஏதாவது எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டால் ஐ டோன்ட் திங்க் we can afford to change our pattern now. அதே சமயத்தில் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் 20 கொஷின்ஸ் தான் வருது அப்படின்னாலும் யூ cannot do anything. ஸோ கீப் யுவர் மைண்ட் கிளியர். டெல் யுவர் செல்ஃப் உள்ளே வந்துட்டு 22 கொஷின்ஸாக 20 கொஷின்ஸான்ற கிளாரிட்டி ஒன்று இல்லை அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். குவான்ட்டில் போகும்போது ஒன் நைஸ் திங் இஸ் அகெயின் இங்கேயுமே 22 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஆல் தீஸ் டைம் 22 கொஷின்ஸ் இருந்தது, இந்த வாட்டி அதே தான் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக சேஞ்ச் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்புவோம். ஏன்னா அந்த ஒரு கன்ஃபியூஷன் எப்போவுமே வரும்போது ரிப்பீட்டடாக அந்த கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ 22 கொஷினாக நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி சால்வ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன யாருக்குமே தெரியாது. இப்போது 20 கொஷின்ஸ்லேயும் 22 மாதிரி இருக்குது. என்ன பண்ணால் பெட்ரு, இந்த 2 கொஷின் 4 கொஷின் 6 கொஷின் எடுக்கிறதுலாம் நமக்கு டேக் அவே இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு கிளியர் பிக்சர் பெருசாக யாருக்குமே இருக்காது. பட் தென் ஒரு ப்ரிப்பேர்ட் மைண்ட் செட்டோடு போகலாம். எல்லோரும் டிஐ ஓப்பன் பண்ணும்போது தான் எத்தனை கொஷின் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஸ்லாட்டுக்குள்ளே போனோடனே இன்ஸ்ட்ரக்ஷனில் கிளியர் கட்டாக எவ்வளோ கொஷின்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ படிச்சுட்டு மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டு ஒரு ஐடியாவோட எக்ஸாமுக்கு எழுத ஆரம்பிங்க. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ஃப்ளங் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கவே இல்லை நான் 22 கொஷின்ஸ்க்கு அப்படின்ற கவலை இல்லை. நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி இல்லை. ஸோ 22 கொஷின்ஸ் தான் வருமாங்கிறதுக்குமே நமக்கு இன்னும் எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ அதெல்லாம் பற்றி பெருசாக பொறுப்பெடுக்காமல் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை நம்பி எக்ஸாமை போயிட்டு எழுதுங்க. சூப்பராக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.